ஃப்ரெண்ட்ஸ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நார்மலாக நம்ம மொபைல் கீபோர்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாத 5 ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற கீபோர்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. அதனால் வந்து ப்ளே ஸ்டோர் போய்டுங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஜிபோர்டுன்னு சொல்லிட்டு டைப் அடிங்க. ஜிபோர்டுன்னு சொல்லிட்டு டைப் அடிச்சிங்கன்னா இங்கே வரும் பார்த்தீங்களா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய மொபைல் இருக்குது, இல்லாத மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்டு இன்புட் மெத்தட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்லி கீபோர்டு வந்து இங்கே வந்து யூனியன் ஸ்டேட் அப்படின்னு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஜிபோர்டை மாற்றிக்கோங்க. ஜிபோர்டை மாற்றிட்ட பிறகு வெளியே வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது மெசேஜ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்காவது மெசேஜ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கேப்ஷலாக தான் இருக்கும். இதை வந்து எப்படி ஸ்மாலாக மாற்றுறது அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கேப்ஷா மாறும். அப்படி உங்கள் மொபைலில் மாறலைன்னா இன்னொரு டைம் கிளிக் பண்ணுங்கள். அப்படியும் மாறலைன்னா இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக மாறிடும். 3 டைம் கிளிக் பண்ணால் போதும், மாறிடும். ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மை தீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் உங்கள் வால்பேப்பராக கூட இங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. உங்களுக்கு எங்கே வேணுமோ அவங்க கிராப் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி உங்கள் கீபோர்டு வந்து மாறிடும். உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாகவே போதும், அதனால் கொஞ்சமாக வச்சுட்டு நான் டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்டு வந்து நம்ம வால்பேப்பர் வந்து செட் ஆகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 ஐக்கானாவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஆட் கீபோர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. நீங்கள் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கே வந்து காட்டும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. தமிழ், இங்கிலீஷ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஹிந்தி, மலையாளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது ட்ரிக் முடிஞ்சிருச்சா? நாலாவது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்லேட்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ணால் போதும், இப்போ வந்து தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிக்கோங்க. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துருச்சு. அதே மாதிரி என்னோடய நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் போதும், வினோத்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே வந்து டிக்ஷனரியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகேங்களா? 5வது ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்ம தெரியாத லாங்குவேஜில் கூட நம்ம சேட் பண்ணிக்கலாம். அந்த ஜி ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ள வரீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டாட் சிம்பிள்லாம் தந்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க பாருங்கள். நீங்கள் எதனாலே சும்மா டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். நியூ அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,